turn to the person next to you and say, I'm happy to see you this morning. Okay, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்ப்பது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கு சொல்லுங்க. And also to the person who's at the front of you and also the back of you. உங்க முன்னாடி இருக்கவங்க பின்னாடி இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க. Give them your brightest smile. உங்களை பார்ப்பது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு. Okay, but don't take this opportunity to ask what you cooked yesterday. What are you doing? Just say hello and I'm so happy. அது அப்படியே நீங்க அப்படி கதையை வளர்த்து கொள்ளாமல் அது மட்டும் சொல்லிட்டு திரும்பிடுங்க முன்னுக்கு. All right, so let's start with a word of prayer. I would like to ask Pastor Matthias to pray. ஜெபிப்போமாக. நல்ல தகப்பனே, ஆண்டவரே கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனமானது எங்கள் வாழ்க்கையிலே பேசட்டும், எங்களுடைய இருதயங்களை அப்படியாக உருவாக்கட்டும். ஆண்டவரே, Lord, we pray that your word will come and shape our hearts according to your word, Lord Father, and we humble ourselves before you, Lord Father. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். Father, your word will rebuke us, teach us, correct us, Lord Father, as the word says. உம்முடைய வசனமானது எங்களை கடிந்து கொள்ளுவோம், எங்களை அப்படியாக உருவாக்குவோம். ஆண்டவரே, நீ தந்திருக்கிறீர் இந்த கால வேளையில. Let it be a sharp sword in our life, Lord. எங்க வாழ்க்கையில் அது ஒரு வாளாக பாயட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Today's word, I believe that it is for you and me. இன்றைக்குள்ள வசனமானது நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கும் எனக்கும். All right, the title of my sermon today is The Danger of a Hardened Heart. என்னுடைய தலைப்பான் என்னவென்று சொன்னால், அதாவது கடினமான இருதயத்துக்குண்டான ஒரு ஆபத்தான நிலை. The danger of a hardened heart. கடினமான இருதயத்துக்குண்டான ஆபத்தான நிலை. So if I ask you this morning, how is your heart today? இப்பொழுது உங்களிடத்தில் நான் கேட்பேன் என்று சொன்னா, உங்களுடைய இருதயமானது எப்படி இருக்கிறது? You may tell me physically when you went for the blood checkup, you say my heart is fine. அதாவது நீங்க அப்படி ரத்த பரிசோதனைக்கு போயிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க சொல்லுவீங்க என் இருதயம் எல்லாம் நல்லா தான் இருக்கு. But today I'm going to talk about the spiritual condition of our hearts. இன்று இந்த கால வேளையில் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நாம் பேச போகிறோம். Now, before my classes I always tell my students, now student, I can see what you are doing from up here. அதாவது என்னுடைய வகுப்புக்குள்ளாக நான் ஆரம்பிக்கிறது, இவங்க டீச்சர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக சொல்லுவாங்களா, நான் முன்பா நின்று நீங்கலாம் என்ன செய்யணும் நல்லா தெளிவா தெரியும் அப்படி சொல்லி. I can see what you are writing down on the decks, whether you are concentrating or you are talking. Everything is so clear from here. எல்லாமே ரொம்ப தெளிவா தெரியும். எழுதுறீங்களா, ஒருத்தர் பேசுறீங்களா, கவனம் குறைவா இருக்கிறீர்களா என்று சொல்லி தெரியும். So those who are sitting here, check your neighbor and say, I'm watching you. பக்கத்துல பாத்து சொல்லுங்க, நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். So hear the sermon. செய்தி கேட்போமாக. Now let me start with a story. ஒரு கதையை கொண்டால நான் ஆரம்பிக்கிறேன். Now there was once a farmer who owned two fields side by side. அதாவது ஒரு ஊரில் ஒரு விவசாயி இப்படியாக ரெண்டு நிலங்களை வைத்திருந்தான், அதுவும் பக்கமாய் வைத்திருந்தான். So every morning he watered both, planted the same seeds and waited. ஒவ்வொரு காலையிலும் இப்படியாக அவன் விதைகளை விதைத்து அந்த நிலத்துக்கு நீர் பாய்ச்சுவான். So he treated both land side by side equally. பக்கமாக இருக்கிற அந்த நிலங்களை அப்படியாக ஒரே நிலையில் அவன் வைத்திருந்தான். One field produced beautiful green shoots, but the other stayed dry and lifeless. ஒரு நிலையை பார்க்கும் பொழுது இப்படியாக அதற்குள்ளாக உயிர் வந்து புல்கள் அப்படியாக முளைக்க ஆரம்பித்தது. ஆனாலும் இன்னொரு நிலத்தை பார்க்கும்போது ஒரு செத்த நிலமாய் இருந்தது. So confused, he dug into the second field and he discovered the soil had turned hard as stone. அவன் குழப்பத்துக்குண்டாகி இப்படியாக அந்த செத்த நிலையை அவன் தோண்ட ஆரம்பிக்கும் பொழுது அவன் கண்டுபிடித்த காரியம் என்னவென்று சொன்னால், அந்த செத்த நிலமானது அது ஒரு இறுகின நிலமாய் இருந்தது. Because it was exposed from years of neglect and sun. அதாவது அந்த இறுகின அந்த நிலமானது ஏன் அப்படி இருக்குன்னு சொன்னால், பல ஆண்டுகளுக்கு அது சூரியன் கீழாக வராம இருந்தது. So no seed could take root. ஆதலால் எந்த ஒரு விதையும் அந்த இடத்துல அப்படியாக அது முளைக்க முடியவில்லை. Then he realized something. பிறகு அவன் ஒரு காரியத்தை உணர்ந்தான். The problem wasn't the seed, but it was the soil. அங்க இருக்கிற பிரச்சனையானது அது கொண்டு அங்க இருக்கிற அந்த விதை அல்ல, ஆனாலும் அந்த மண்ணில் மேல பிரச்சனை இருந்தது. Now that's how many hearts are before God.
இப்படிதான் தேவனுக்கு முன்பாக எத்தனையோ இருதயங்கள் கடினமாய் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. His word is good. Amen. அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. It ஆமென். is the seed. அதுதான் விதை. His spirit brings rain. அந்த இடத்தில் ஆவியானவர் நமக்குள்ளாக மழை தண்ணீரை பாய்ச்சியதை போல பாய்ச்சுகிறார். But when the heart grows hard like a stone through pride, ஆனாலும் நம்முடைய இருதயமானது ஒரு பெருமையின் கீழாக அது கடினமாய் மாறும்போது, pain, betrayal or unbelief, ஒரு வேதனை கீழாக அல்லது ஒரு அவநம்பிக்கை கீழாக அது கடினமாய் மாறும்போது, nothing can grow there. அந்த இடத்தில் எதுவும் வளர முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது. We can sit in this church, நாம் இந்த சபையிலே உட்கார்ந்து கொண்டிருந்து we can hear thousands of sermons, எத்தனை ஆயிரங்கள் செய்திகளை நாம் கேட்கலாம், we can sing songs, நம் பாடல்களை பாடலாம், and still remain dry inside. ஆனாலும் உள்ளுக்குள்ளாக நாம் வெறுமையாகவும் காய்ந்த நிலையாய் இருக்கலாம். You might begin your walk in Christ with love and joy, நீங்கள் உங்களுடைய ஆரம்பத்தை இயேசு கூட ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சந்தோஷத்தோட மன்போடு ஆரம்பித்திருக்கலாம். but you start to lose your excitement for God. ஆனா போக போக கர்த்தர் மேலாக இருந்த அந்த அன்பும் அந்த ஒரு உற்சாகம் நம்ம இழந்து போய் கொண்டிருக்கலாம். Little by little you stop caring like before, as much like before. அதாவது சிறிய சிறிய நேரத்தில் வரும்பொழுது இப்படியாக என்ன ஆகுதுன்னா முந்தின எப்படி இருந்தமோ அதே போல மாற துவங்குவோம். And your heart grows cold. நம்முடைய இருதயம் கடினமாய் மாறும். But it happens so slowly that you hardly notice it. ஆனாலும் இந்த காரியமானது மெதுவாக நடக்கும் நம்ம வாழ்க்கையில நம்மால் அதை அப்படியாக கவனிக்க முடியாது. You wouldn't notice it. அந்த காரியத்தை நம்ம கவனிக்க முடியாது. So it is important for you and me to check our heart. ஆதலால் நம்முடைய இருதயங்களை நாம் சோதித்து பார்ப்பதில் ரொம்ப ஒரு அவசியமான So காரியம். what is a hardened heart? ஒரு கடினமான இருதயம் என்று சொல்லும்போது அது அர்த்தம் என்ன? A hardened heart is a spiritual condition where a person becomes insensitive to God. அதாவது ஒரு கடினமான இருதயம் என்று சொல்லும்போது ஒரு மனிதன் தேவனுடைய குரலுக்கு செவி கொடுக்காதவனாய் இருப்பான். Unmoved by his word. அவருடைய வார்த்தைக்கு அசையாதவனாய் இருப்பான். Unbothered by sin. அவன் செய்கிற பாவத்தை குறித்து அவன் எண்ணம் இல்லாமல் இருப்பான். And unaffected by the need of others. பிறருடைய தேவைகளை சந்திக்காத ஒரு நபராய் இருப்பான். It is like someone when they know the truth but they refuse to change. அதாவது அவர்களுக்கு அந்த உண்மை தெரியும், சத்தியம் தெரியும், ஆனா மாறுவதற்கு அவர்களுக்கு எந்த ஒரு மனதில் இருப்பார்கள். Because their pride says I'm fine even though God is calling them come back to me. ஏன்னு சொன்னா அவருக்குள்ளாக அந்த பெருமையானது சொல்லும் நான் நன்றாக தான் இருக்கிறேன், தேவன் அவர்களை கூப்பிட்டு கொண்டிருந்தாலும். Now in the Bible we can see few characters like this, hardened heart. அதாவது வேதாகமத்தில் இப்படி பார்க்கும்போது எத்தனையோ வேடங்களை நாம் பார்க்க முடியும். கடினமான இருதயங்களை கொண்டவர்கள். Pharaoh had a hard heart toward God's command. பாரோவின் ராஜாவை பார்க்கும் பொழுது தேவனுடைய கட்டளை கீழாக அவனுடைய இருதயம் எப்படி இருந்தது? கடினமாய் இருந்தது. The Israelites hardened their hearts in the wilderness despite witnessing miracles. இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது இப்படியாக வனாந்தரத்தில் எத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்களை பார்த்த பிறகும் அவர்கள் இருதயம் தேவனுக்கு நேராக கடினமாக தான் இருக்கிறது. The religious leaders in the time of Jesus they resisted Jesus teachings and miracles. மத போதகர்கள் இயேசுவின் காலத்தில் பார்ப்பீர்கள் பரிசேயர்கள் சதுசேயர்களை பார்க்கும் பொழுது எவ்வளவு காரியங்கள் இயேசு கையால செய்த காரியங்களை பார்த்தும் அவருடைய இருதயமானது கடினமாய் இருந்து எத்தனையோ போதனைகளை நிராகரித்தார்கள். And even the disciples became hard hearted. சில நேரங்களில் பார்க்கும் பொழுது இந்த சீடர்களும் இப்படியா கடினமாய் தான் இருந்தார்கள். And Jesus had to rebuke them although they were so close with Jesus. இயேசுவின் இடத்தில் அவர்கள் நெருங்கி இருந்தாலும் ஆண்டவர் அவர்கள் கண்டித்து உணர்த்தினார். Now a hard heart is not just spiritually dangerous but is deadly. அதாவது ஒரு கடினமான இருதயம் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய நிலையில் அது ஆபத்தாகவும் இல்லாமல் அது மரணத்துக்கு வாயாக அழிவுக்கு வாயாக நம்மை வழி நடத்துகிறது. Now don't look at someone, don't take this in a wrong way. When you look at someone so serious, so stern, so strict, and then you label them as having a hardened heart. அதாவது ஒருவரை பார்த்து இதுதான் கடினமான இருதயம், என்னது சிரிக்கிறது இல்ல, மத்தவங்களை பார்த்தா கை கொடுக்குது, ரொம்ப ஸ்திரீக்கா உருன்னு இருக்கிறது, இதுதான் என்னது கடினமான ஒரு இருதயம் அப்படி சொல்லி நீங்க தப்பா என்ன don't take them wrongly. அவங்கள பார்த்து நீங்க என்ன சொல்லக்கூடாது, கடினமான இருதயம் சொல்லக்கூடாது. This hardened, no, maybe one or two are there, but another side of these hardened people of those who have this hardened heart like stone, they can be so cheerful, so loving, but when it comes to correction,
based on the word of God, they can be so அதாவது defensive. கல்லான இருதயங்கள் என்று சொல்லும் பொழுது இன்னொரு வகையில பார்த்தீன்னு சொன்னால் சந்தோஷமா தான் இருப்பாங்க, நல்ல கலகலகலன்னு இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுது சகோதரியே சகோதரனே, அதனால இங்க இப்படி செய்யக்கூடாது சொல்லும் பொழுது அந்த இருதயமான இடத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கும். Now we're gonna now let's read why it is dangerous and deadly from Proverbs. Take this word as a warning. Proverbs. வாசிக்கப்போமாக நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க போகிறோம். Let's read Proverbs chapter 28 verse 14. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். Blessed is the one who always trembles before God, but whoever hardens their heart falls into trouble. Okay, எனக்கு ஏன் தெரியல, தமிழ்ல நேத்து நான் படிக்கும்போது நானே முழிச்சேன், ஏன் எப்போதும் பயந்துகிட்டு இருக்கிறவன் தான் எல்லாத்துக்கும் அது பயப்படுற, அப்படி இல்ல, ஆண்டவருக்கு பயப்படுறவன். Because in the English is very clear, blessed is the one who always fears God. அதாவது தேவனுக்கு எப்பொழுதும் பயப்படுகிறவன் அவன் பாக்கியவான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். So let's take this verse as a warning for all of us. அதனால் இந்த வசனமானது நமக்கு ஒரு எச்சரிக்கையா நாம் எடுப்போமாக. So let's pause and examine our hearts. அதனால் இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால் நம்முடைய இருதயங்களை கொஞ்சம் சோதித்து பார்க்க போகிறோம். God is here and he loves each one of us. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை நேசிக்கிறார். So let this be a moment of honesty, repentance and renewal. அவர் நம்மை நேசிக்கிறதுபடினால நம்ம உண்மையா நடந்து நம் மனம் திரும்புவதற்கு நமக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்திருக்கிறார். Now let's look at the signs of a hardened heart. இப்ப ஒரு கல்லான நெஞ்சம் இருதயம் அல்லது ஒரு கடினமான இருதயம் எப்படி இருக்கும் என்ற அதனுடைய அடையாளங்களை நாம் பார்ப்போம். Number 1. முதலாவது, a hardened heart rejects God's voice. கடுமையான இருதயங்கள், கல்லான இருதயமானது கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காது. Let's read Zechariah chapter 7 verses 12 and 13. சகரியா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை 13ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கப்போமாக. வேதத்தையும் சேனைகளில் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்க தரிசிகளை கொண்டு சொல்லிட பின்ன வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடும் கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்தில் உண்டாயிற்று. ஆதலால் நான் கூப்பிடும்போது அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தென்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். They made their hearts as hard as flint and would not listen to the law or to the words that the Lord Almighty had sent by his Spirit through the earlier prophets. So the Lord Almighty was very angry. When I called, they did not listen. So when they called, I would not listen, says the Lord Almighty. Amen. Church, these verses show the danger of ignoring God's voice. இந்த வசனங்களை பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்காமல் அல்லது கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்காமல் இருந்தால் அது எந்த ஆபத்தில் முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Because of their stubbornness, God became angry. ஆண்டவர் இவர்களுடைய கல்லான இருதயத்துக்கு கொண்டு என்ன செய்தார் என்று சொன்னால் அவர் கோபமானார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். When he called out to them, they didn't respond. அவர்களை கூப்பிடும் பொழுது இவர்கள் கல்லான இருதயம் கொண்டு இவர்கள் அப்படியாக பதில் கொடுக்கவில்லை. So when they cry out in trouble, he didn't answer. ஆதலால் அவர்கள் அப்பொழுது கூப்பிடும் பொழுது ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை. So it's a powerful reminder for you and me that rejecting God's call can lead to spiritual separation. ஆதலால் இப்படியாக நம் தேவனுடைய அழைப்புக்கு செவி கொடுக்காமல் இருந்தால் ஆவிக்குரிய பிரிவினை உண்டாகும் என்று சொல்லி இது ஒரு எச்சரிக்கை. A hard-hearted person always says later when God says now. அதாவது ஆண்டவர் சொல்வார் இப்பயே அப்படினு சொல்லும் பொழுது ஒரு கடினமான இருதயம் உள்ளவன் சொல்லுவான் பிறகு என்று சொல்லுவான். And you notice these people, they delay obedience until their conscience grows numb. அதாவது இவர்கள் இப்படியாக பிறகு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு என்று சொல்லி அப்படியாகவே அவர்கள் அந்த குண்டான காரியத்துக்கு அவர்கள் எண்ணம் இல்லாம போய் விடுவார்கள். At the end nothing can change them. முடிவிலே பார்க்கும்போது எதுவும் அவர்களை மாற்ற முடியாத போல இருப்பார்கள். Remember this. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Every time
time we ignore conviction from the voice of God, we add another layer of stone to our heart. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, கர்த்தருடைய அழைப்பை ஒவ்வொரு முறையும் நிராகரிக்கும் பொழுது, அதுக்கு செவி கொடுக்காமல் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? அந்த கடினமான இருதயத்தின் மேலாக இன்னொரு கட்டங்களை நாம் போடுகிறோம். It's like how we ignore the alarm clock each morning. எப்படி அலார்ம் கிளாக் காலையிலே அடிக்கும் பொழுது நம்ம என்ன இந்திக்கு டக்குன்னு எந்திரிச்சிரோமா? இல்லையே. At first, we will get up and we will off it. எந்திரிப்போம். எதுக்கு? அதை அடிக்கிறதுக்கு. But after some time, we just ignore the sound and we can just sleep. அப்புறம் பாத்தீங்கன்னா அது பாட்டு கத்தும், நீங்க பாட்டு கொரட்ட விடுவீங்க. Now that's அலார்ம் கிளாக் அப்ப. That's what happens spiritually. இதுதான் ஆவிக்குரிய ரீதியில் நடக்கும். When we silence Holy Spirit often enough, அதாவது ஆவியானவர் நம்ம அப்படியாக உணர்த்தும் பொழுது, அவருடைய உணர்த்துதலுக்கு நாம் செவி கொடுக்காமல் இருக்கும் பொழுது, his voice grows faint. என்ன நடக்கும்? நம்ம வாழ்க்கையில அவருடைய குரலுக்கு இடமில்லாம போகிறது. So church, சபையே, check your heart right now. இப்பொழுது நம்முடைய இருதயங்களை நாம் சோதித்து பார்ப்போமாக. Am I rejecting God's voice? நான் தேவனுடைய குரலுக்கு செவி கொடுக்காம இருக்கிறேனா என்று சொல்லி. Am I saying later when I hear God's voice through the people of God? அதாவது தேவனுடைய வார்த்தை கேட்டும், தேவனுடைய வார்த்தை தேவனுடைய ஜனங்களுக்கு மூலியமாக கேட்டும், நான் பிறகு இன்னும் நாளைக்கு பார்த்துக்கோம் என்று சொல்லி இப்படி இருக்கிறோமா? If it is yes, அது ஆம் என்று சொன்னால், time to ask God to change your heart. நேரம் வந்து விட்டது நம்ம இருதயங்களை மாற்றும்படிக்கு தேவனிடத்தில் நான் கேட்போம். Now second sign of a hardened heart, அதாவது ஒரு கல்லான இருதயத்துக்கு உண்டான இரண்டாவது அறிகுறி, a hardened heart refuses to repent. கல்லான இருதயம் அல்லது ஒரு அந்த இருதயமானது எப்பவுமே மனம் திரும்புவதற்கு மறுக்கும். Romans chapter 2 verse 5. Please turn to your Bible, open your Bible and let's read Romans chapter 2 verse 5. நம்ம வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு வாசிப்போம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன் மனக்கடினத்திற்கு குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினியை குவித்துக் கொள்கிறாயே. But because of your stubbornness and your unrepentant heart, you are storing up wrath against yourself for the day of God's wrath, when his righteous judgment will be revealed. Amen. Amen. Now this verse is a warning about the danger of ignoring God's call to repentance. அதாவது இங்கே நாம் பார்க்கும்போது வசனத்தை மனக்கடினம் என்று சொல்லும்போது எதற்கு எதிராக என்று சொன்னால் மனம் திரும்புவதற்கு எதிராக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். Now how many of you really admire when a child being so stubborn? admire. Okay. How many of you admire? Can you put up your hands? எத்தனை பேர் உங்க புள்ள புடிவாதமா அழுதுட்டு இருக்கும் பொழுது நீங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு அப்படி இருப்பீங்க? How many of you will you say, okay, you might say that when they are 1 year old or 2 year old. ஒரு வயசா இருக்கும் பொழுது அந்த புள்ள ஒரு வயசா இருக்கும் பொழுது உங்களை ஓங்கி அற விட்டாலும் எவ்வளவு நல்லா கையி அப்படி கூட சொல்ல நமக்கு தோணும். Imagine if they are being stubborn when they are 13 years old. 13 வயசுல ஓங்கும் பொழுது எப்படி இருக்கும்? How will you say, so cute son, do it again? Will say it again? Will you do that? இயேசு சொன்னது போல நான் மறு கணத்தை கொடுக்கிறேன், இங்கேயும் அழகா இருக்கு அப்படி சொல்லுவீங்களா? Will you do that? Anyone doing that? I need to learn that. யாராவது உங்களுடைய பிள்ளைகளை முரட்டாட்டத்தை பார்த்து நீங்க பெருமையா உங்க பக்கத்திட்ட சொல்லுவீங்களா, என் பையன் 1ஆம் நம்பர் முரட்டாட்டத்தில் அப்படி சொல்லுவீங்களா? Will you do that, church? சொல்லுவீங்களா? Now likewise, a stubborn and unrepentant heart doesn't just resist change, but it builds up judgment over time. அதாவது இந்த கல்லான இருதயங்களை பார்க்கும் பொழுது நம் மனம் திரும்பாம இருக்கும் பொழுது தேவனுக்கு நேராக அது என்ன செய்கிறது சொன்னால் ஒரு கோபாக்கினியை உண்டாக்குகிறது. இந்த வசனத்தின்படியாக தீர்ப்புக்கு வழிவகுக்கிறது. That is why Paul reminds us that God's justice is real and will be revealed. அதனால தான் பவுல் சொல்றார் தேவனுடைய நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும் என்று சொல்கிறார். This verse calls you and me to examine our hearts and turn back to God before it's too late. இந்த வசனமானது நம்ம எச்சரிக்கிறது அது தாமதமாவதற்கு முன்பாகவே நம் மனம் திரும்ப வேண்டும். Repentance keeps our heart soft,
tender and teachable. நாம் எப்பொழுது மனம் திரும்பும் பொழுது நம்ம இருதயத்தை நம்ம அப்படியாக மென்மையாக வைத்திருக்கோம். அதே நேரத்தில் கர்த்தருக்கு செவி கொடுக்கிற ஒரு நபராக நாம் இருப்போம். But refusal to repent builds spiritual insensitivity. ஆனாலும் நீங்கள் மனம் திரும்பாத ஒரு நிலையில் இருப்பீங்க என்று சொன்னால் ஆவிக்குரிய நிலையில் அந்த காரியத்தை அந்த உணர்வை நாம் இழந்து போய்விடுவோம். Now it is very common people out there, when they apologize with their lips but they never change their behavior. அதாவது வெளியே ஆட்களை நீங்க பார்க்கும் பொழுது தன் உதடுகளில் இப்படியாக மன்னிப்பு கேட்பார்கள், ஆனாலும் ஒருபோதும் வாழ்க்கை மாறாது. True repentance means turning away from sin and not explaining it away. மெய்யான ஒரு மனத்திரும்புதல் என்ன என்று சொன்னால் செஞ்ச தப்பை உணர்ந்து அதை விட்டு திரும்பி போவதுதான். Now how many of you know King Saul from the Old Testament? எத்தனை பேருக்கு பழைய ஏற்பாடுல வந்து சவுல் ராஜாவை குறித்து உங்களுக்கு தெரியும்? Only one or two. King Saul and David? Okay, King Saul who jealous over his own son-in-law. Now King Saul kept making excuses instead of repenting. அதாவது சவுல் ராஜாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் தன் சொந்த மருமகன் மேலாக ஒரு பொறாமை கொண்டவனாக இருந்தான். ஆனாலும் அதை அவன் உணராம அந்த காரியத்தை செய்து நியாயம்தான் என்று சொல்லி அவனுக்குள்ளாக பேசிக் கொண்டிருந்தான். He disobeyed God so many times. அவன் தேவனை எத்தனையோ தடவை அப்படியா கீழ்ப்படியாம When he போயிருக்கிறான். was confronted, ஆனால் அவன் அந்த காரியத்தை கொண்டு அவனுக்கு நேராக பேசும் பொழுது he always gave excuses. அவன் அந்த இடத்துல எப்பவுமே காரண இருந்தான். But look at King David. ஆனா தாவீது ராஜா பாருங்க, Is he perfect? அவன் பெர்ஃபெக்ட்டா? அவன் வந்து பூர்ணமானவனா? Now I remember teaching 2 years ago to my 15 years old school students about Bible knowledge, and I was teaching about David, in front of Goliath and how he was strong and how God gave him the victory. அதாவது இந்த பிள்ளைகள், இந்த ஸ்கூல் பிள்ளைங்கள்ட்ட இவங்க வந்து பைபிள் நாலேஜ் சொல்லி தராங்க. சோ அவங்க இடத்துல வந்துட்டு தாவீதை குறித்து, தாவீது கோலியாத்தை அடித்தான், தாவீது எப்படி கர்த்தரை உயர்த்தினான், தாவீது எப்படி தேவனுக்கு இருதயத்துக்கு நேராக இருக்கிறான் என்று சொல்லி அவன் பேசிக் கொண்டிருந்தாங்க. And I have to follow the textbook. It was a series in the textbook, and I remember teaching about the King David and then Saul, and then the students were really into it. சோ சவுலை குறித்து நான் பேசினேன், தாவீது ராஜா குறித்து பேசினேன். இவர்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அப்படியாக சரித்திரத்தில் மூழ்கி இருந்தார்கள். So they put King David in a very high place. அத தாவீதை குறித்து பேசும்பொழுது இவங்க எல்லாமே வந்து வா தாவீது, ஆஹா என்ன ஒரு அருமையான மனுஷன். Then the next lesson in my textbook, it was about Bathsheba and King David, about King David's adultery. தாவீதுடைய அவன் பாலிய உறவு பத்ஷிபா கூட எப்படி அவன் வந்து அப்படியாக ஒரு தவறான உறவுக்குள்ள போகிறான்னு சொல்லி அந்த சாப்டர் வருது. I'm telling you, it was a hard moment for me to tell them their story, because they were listening to me, and I have to start the topic like, not everyone is perfect. Only God is perfect. நல்லா கவனிங்க, இந்த கட்டத்தை எப்படி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தாங்களோ, இப்ப அவர் குறித்து ஒரு விழுந்தார் என்று சொல்வதற்கு முன்பாக சொன்ன யாருமே பூர்ணம் அல்ல, கர்த்தர் மட்டும்தான் பரிபூர்ணமானவர் என்று சொல்லி ஆரம்பித்தேன். Give introduction like this first. இப்படிப்பட்ட ஒரு ஆரம்பத்தை கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நான் வந்தேன். Then when I said about King David's adultery, அப்புறம் தாவீதுடைய அந்த பாலிய உறவை குறித்து நான் பேசும் பொழுது the whole student said King Saul is much better than King David. அதுக்கு சவுல் ராஜாவே பரவாயில்லை போல, ஒரு மணியோட நிப்பாட்டி அவன் உண்மையா இருந்தான். Now what is so different about King David? தாவீதுடைய அதாவது சவுல் ராஜாவுக்கும் பாருங்க, இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா சவுல் ராஜாவுக்கு ஒரு மனைவி தான் இருந்தது வேதத்துல, அந்த மனைவிக்கு உண்மையா இருந்த ஒரு புருஷன். தாவீது ராஜாவோட பார்த்தீங்கன்னா அவருக்கு இருந்தது நிறைய கொக்கிபாயின்ஸ் இருந்தது, பார்க்கறது எல்லாம் எடுத்து சாப்பிட்டாரு அவரு. ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. இப்போ ரெண்டு வாழ்க்கையும் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாங்க, ஏயா அதுக்கு சவுல் ராஜாவே பரவாயில்ல போல, இந்த தாவீதை தூக்கி வச்சிருக்கோம் அப்படி சொல்லி. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ எப்படி நான் இந்த காரியத்தை நான் சொல்லுவேன், அவங்க சொன்ன தாவீது குறித்ததான ஒரு முக்கியமான காரியம் என்ன? Something that's what is so special about David? Although yes, he did a lot of things, he did a lot of bad things. So what is so special? இந்த ரெண்டு பேரும் சவுலும் தாவீதும் பரிபூர்ணம் இல்ல, ரெண்டு பேரும் பாவம் பண்ணாங்க. ஆனா தாவீதுடைய வித்தியாசம் என்ன? When he was confronted, தாவீது இடத்துல அப்படியாக நீ தவறு செய்தான்னு சொல்லும் பொழுது he was broken and he went before the Lord and said, I have sinned against the Lord. தேவனுக்கு முன்பாக சென்று மனம் திரும்பினான். Yes, he repented and he asked for forgiveness. மனம் திரும்பி கர்த்தரிடத்துல வந்து என்ன செய்தான்? அவன் மனம் திரும்பினான். That's the difference between King Saul and David. சவுலுக்கும் தாவீதுக்கும் இதுதான் வித்தியாசம். Saul remained hard and fell in the end. சவுல் வந்துட்டு கடினமா இருந்து அப்படியே செத்து போயிட்டான். The other was broken
repented and restored. ஆனாலும் இங்க தாவீதை பார்க்கும்போது உடைந்து தேவனுக்கு முன்பாக வந்து தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து அவன் மன்னிப்பை So பெற்றுக்கொண்டான். ask yourself this morning, இந்த காலையில நம்ம கேட்போமாக am I refuses to repent when I hear the word of God? சோ தேவனுடைய குரலை கேட்கும் பொழுது நான் தயாரா இருக்கிறேன்னா தாவீதை போல மனம் திரும்புவது. Am I ready and immediately repent? உடனே மனம் திரும்ப நான் ரெடியா இருக்கிறேனா? Or am I taking my own time and giving excuses? பரவாயில்ல போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டு அப்புறம் போய் மனம் திரும்பும் அப்படி யோசிச்சிருக்கேனா? Now the third point of a hardened heart. மூன்றாவது, A hardened heart remains uncompassionate. ஒரு கடினமான இருதயம் மனம் இறங்காது. Let's read Deuteronomy chapter 15 verse 7. டியூட்ரோனமி உபாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரில் எளியவனான ஒருவன் இருந்தால் எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்கிலும் உன் கையை மூடாமலும். If anyone is poor among your fellow Israelites in any of the towns of the land the Lord your God is giving you, do not be hard-hearted or tight-fisted toward them. Now this verse is called to compassion and generosity. இந்த வசனம் வந்துட்டு இப்படியாக நம்ம சகோதரனுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு நம் மனம் இறங்க வேண்டும். God commands his people not to ignore or turn away from those in need. ஆண்டவர் இப்படியாக இந்த இடத்துல என்ன சொல்லுகிறான்னு சொன்னா எளியவனுக்கு உன்னுடைய கையை மூடாம இரு. Instead of hardening our hearts or withholding help, we are to respond with open hands and kindness. நம் இருதயத்தை கடினப்படுத்தாமல் நம் கையை மூடிக்கொண்டிருக்காமல் நாம் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம் சகோதரர்களுக்கு நம் இருதயத்தை நாம் எப்படியா நாம் கொடுக்க வேண்டும். Because when your heart is hard, you stop caring. நம்முடைய இருதயமானது கடினமாய் மாறும் பொழுது நம் மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்ய மாட்டோம், அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டோம், மனம் இறங்க மாட்டோம். You see suffering and you will say it's not my problem. அதாவது அவர்கள் அப்படியாக துன்பத்தில் போகிறத பார்த்து இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படி யோசிப்போம். But compassion is a proof of a living heart. ஆனா மனம் இறங்குது என்று சொல்லும் பொழுது நம்ம இருதயமானது கடினமா இல்லை என்று சொல்லி ஒரு அடையாளமாக இருக்கிறது. Jesus is a great example. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நல்ல ஒரு உதாரணமாக He was இருக்கிறார். moved with compassion. You can see that verse again and again. அதாவது அவருடைய இருதயமானது எப்பொழுதும் மனம் இறங்குற ஒரு இருதயமாக இருந்தது. அது எப்பொழுதும் நீங்கள் பார்க்க முடிய ஒரு காரியமாக That's why இருந்தது. he healed, fed and he forgave. அதனால தான் அவர் பிறரை சுத்தமாக்கினார், அப்படியாக குணப்படுத்தினார், பிறரை எப்படியாக போஷித்தார். I want to take this time to appreciate City Tabernacle. இந்த நேரத்தை எடுத்து சிட்டி டெபர்னேக்கிளை நான் அப்படியாக பாராட்ட விரும்புகிறேன். Because I remember in the year of I think 2021, time of COVID. என்ன ஞாபகம் இருக்கு 2021ஆம் ஆண்டில் இப்படியாக ஒரு கோவிட் நேரத்தில் I don't know some of you all, those who were around, there were 2 dead in one family. There were 2 funerals. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்னவென்று சொன்னா ஒரு பர்టిక్యులர் ஒரு குடும்பத்தில் 2 மரணம் ஏற்பட்டது. And I remember pastors posted in the group, we need to help them financially at that அதாவது time. நம்ம போதகர் இப்படியாக நம்மளுடைய குரூப்ல சொன்னாங்க அவங்களுக்கு நம்ம பண உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி. And so some of you, they were like, at that time people were losing job, there were no proper the income was not stable, but you were so quick to give. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா அநேகர் உங்களுடைய வேலைகளை இழந்து கொண்டிருந்தீர்கள், இப்படியாக சரியான சம்பாதிக்க முடியாத ஏன்னா கோவிட் காலகட்டம் அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தீங்க. But yet you gave. ஆனாலும் நீங்கள் குடுக்க முன்னேறி வந்தீர்கள். Your heart moved with compassion. உங்களுடைய இருதயமானது இப்படியாக மனம் இறங்கினது. So we want to thank you and let's continue doing so. நன்றி செலுத்துகிறோம். அது தொடர்ச்சியாய் நம் குடும்பத்தில் இந்த காரியமானது இருக்கட்டும். At that time that family needed that. அந்த நேரத்தில் அந்த குடும்பத்துக்கு அது தேவைப்பட்ட ஒரு நிதி. And you were there to help. அந்த நிதிக்கு நீங்கள் உதவ நீங்க வந்தீங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God will remember what you have done. கர்த்தர் நீங்க செய்த காரியத்தை அவர் ஞாபகத்தில் வைத்திருப்பார். But at the same time, அதே நேரத்தில் I'm not asking you to help those who are lazy. அதாவது சோம்பேறியாக இருக்கிறவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய சொல்லல. Or they are able to work. அவரால் வேலை செய்ய முடியும் ஆனா வேலை செய்யாம இருக்கிறார்கள். And just demanding things. அதே நேரத்தில் வந்துட்டு தனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி ஒத்த கால நிக்கிறவங்க. These people, they are good in taking advantage of others. அதாவது இவங்களை பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய அந்த மன இறக்கத்தை எப்படி கையாளுறாங்கன்னு சொன்னா
அது அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க. So help should go to those who truly need it. மெய்யாலுமா அங்க ஒரு தேவை இருக்கா, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. Not to those who refuse to take their own responsibility. தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி காரியத்தை ஒழுங்கா செய்யாதவர்களுக்கு உதவி முடிஞ்சா செய்யாம அவங்க அட்வைஸ் That is why pastors are always here and say, come and check with me first. அதனால தான் நீங்க பிறருக்கு உதவி செய்யறதுக்கு முன்னாடி யாராவது உங்களுக்கு உதவி கேட்டாங்கன்னா வந்து நம்மளுடைய போதகர்கள்ட்ட வந்து ஒரு ஆலோசனை கேட்டுக்கோங்க. Okay, church? Good. Okay. So, ரொம்ப அமைதியா இருக்கீங்க. நிறைய இழந்திருக்கீங்க போல. Okay. Okay. Okay, so it is important to have compassion toward others. அதனால் பிறரிடத்தில் நீங்கள் மனம் இறங்குவது அவசியம். Just asking how are you? மனம் இறங்குறது சொன்னா நீங்க கொடுக்கிறது மட்டும் இல்ல, அவங்களை பார்த்து ஹேய் எப்படி இருக்க, how are you doing, நல்லா இருக்கியா, have you eaten, சாப்பிட்டியா, take a drink and give them, take some food and offer to them. நீங்க சாப்பிட்டியா கேக்கும்போது நீங்க சாப்பிட்டியான்னு கேட்காம நீங்க மங்க நீங்க உங்களுக்கு போட்டு சாப்பிட அவங்களுக்கு கொடுக்கறதா. Ask them. Ask and check on them. பார்த்து கேளுங்க, அவங்கள்ட்ட விசாரிங்க. அவங்கள பார்த்தா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, தண்ணி குடிச்சிட்டியா விசாரிங்க. Okay, now it's point 4. நான்காவது hardened heart, sign of a hardened heart. இது வந்து அதாவது இன்னொரு அடையாளம். A hardened heart resists spiritual insight. ஆவிக்குரிய நிலையை தவிர்க்கும். Mark chapter 8 verses 17 and 18. மார்க்கின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17 இலிருந்து 18ஆம் வசனம் வரையிலும். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறதென்ன? இன்னும் சிந்தி இல்லாமல் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமா இருக்கிறதா? உங்களுக்கும் கண்களிலிருந்து காணா இருக்கிறீர்களா? காதுகளிலிருந்தும் கேளா இருக்கிறீர்களா? நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? Aware of the discussion, Jesus asked them, "Why are you talking about having no bread? Do you still not see or understand? Are your hearts hardened? Do you have eyes but fail to see, and ears but fail to hear? And don't you remember?" Now in this verse, Jesus rebukes his disciples for their spiritual dullness and lack of faith. இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சீடர்களை இப்படியாக அவர் அப்படியாக ஏசுகிறார், கடினம் பண்ணிக்கிறார் என்று சொன்னால், இவருடைய ஆவிக்குரிய நிலையை பார்க்கும்போது ரொம்ப ஒரு டல்லான புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருந்தது. Now they have witnessed many miracles of Jesus, but they were worried about not having bread. அந்த இடத்துல இயேசு பல அற்புதங்களை செய்தும் ஒரு அப்பத்துக்காக யோசிக்கிறாங்க, ஐயோ எப்படி வரப்போகுது. Now this shows how focusing too much on physical needs can blind us to spiritual truth and harden our hearts. இது என்ன காமிக்குது என்று சொன்னா, சில நேரத்துல நம்முடைய அன்றாட தேவைகளை மட்டும் நம்ம கண்கள் அதிகமா அது மேல இருக்கும் பொழுது நம்ம ஆவிக்குரிய கண்கள் இப்படியாக மறைக்கப்படுவது ஒரு உண்மையான காரியம். Even when God is working right in front of us. இப்ப இயேசு ஆண்டவர் நமக்கு முன்பாக வேலை செய்து கொண்டிருந்தாலும் நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் மூடி இருக்கும். Now a hard heart blinds the mind. ஒரு கடினமான இருதயம் கண்களை குருடாக்கும். You can hear the same messages as others but gain nothing from it. நீங்க எல்லாரும் கேட்கிற மாதிரி தான் செய்தி கேட்பீங்க, ஆனா இதுல எதுவும் பெறாத மாதிரி வாழ்க்கை இருக்கும். Even miracles won't change you if your heart is நீங்க closed. அற்புதங்களை பார்த்தா கூட உங்களுக்கு இருதயம் மாறாது. Your heart will still close. உங்களுக்கு இருதயமானது கடினமாக. Let me give you a very good example. நல்ல ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். The Pharisees, they saw Jesus heal the sick. பரிசேயர்கள் இயேசு பிறரை சுஸ்தமாக்குவதை பார்த்தார்கள். They raised the dead. அந்த இடத்துல மரித்தோரை எழுப்பினதை கண்டார்கள். Thousands. பல ஆயிரங்களுக்கு போஷிப்பதை பார்த்தார்கள். Yet instead of worshiping him, they plotted to kill him. ஆனாலும் அவரை ஆராதிக்கிறதுக்கு பதிலாக அவரை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று சொல்லி கடினமான இருதயம் கொண்டவர்கள். That's how far blindness can go when the heart is hardened. இப்படிதான் அதாவது ஆவிக்குரிய குருடுள்ளவர்கள் இவ்வளவு தூரம் போக கூடும் உங்களுடைய இருதயம் கடினமாக இருக்கும் பொழுது. Last sign. கடைசி ஒரு அடையாளம். A hardened heart runs toward ruin. ஒரு கடினமான இருதயமானது கடைசியாக அது எதை நோக்கி ஓடும் என்று சொன்னால் அழிவை நோக்கி ஓடும். Let's read Jeremiah chapter 18 verse 12. எரேமியா 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கப்போமாக.
ஆனாலும் அவர்கள் அது கூடாத காரியம், நாங்கள் எங்கள் யோசனைகளின்படியே நடந்து அவரவர் தம் தம் பொல்லாத இருதயத்தோடு கடினத்தின்படியே செய்வோம் என்கிறார்கள். But they will reply, "It's no use. We will continue with our own plans. We will all follow the stubbornness of our evil hearts." The people here in this verse இந்த வசனத்தில் இருக்கிற ஜனங்களை பாத்தீங்கன்னா stubbornly refuse to repent. அது ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு They கடின rejected God's authority and choosing their own way. கர்த்தருடைய அதிகாரத்தை விட்டு அவருடைய தனி பாதை எடுத்து சென்றார்கள். They saw no value in his plans and followed their own heart. அவருடைய திட்டத்திற்கீழாக இது ஆகாது என்று சொல்லி அதுக்கு மதிப்பு கொடுக்காமல் தனி வழியை எடுத்து சென்றார்கள். Church, சபையே, this is a powerful verse, shows how pride and rebellion can lead us away from God and leads to destruction. இது நல்ல ஒரு வசனம். எதுக்கு தெரியுமா? நம் தேவனுக்கு கீழ்ப்படியாம இருக்கும் பொழுது நம்முடைய பெருமையானது அழிவுக்கு நம்மளை எப்படி எடுத்து செல்லும் என்று சொல்லி. Now I read from an article from Desiring God என்று சொல்லுகிற ஒரு புத்தகத்தை வாசித்தேன். titled The Sudden Ruin of a Stubborn Heart. அதாவது ஒரு கடினமான இருதயத்துக்குண்டான ஒரு திடீர் அழிவு. Now it's about a man who repeatedly resisted correction and spiritual counsel. அதாவது ஒரு மனிதன் இப்படியாக தொடர்ச்சியாகவே அவன் அப்படியாக கர்த்தருடைய ஆலோசனையும் அவருடைய அந்த காரியத்தை வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கி போய் Although he was surrounded by friends who cared and tried to guide him, அவனுடைய கூட்டாளிகள் இருந்து அந்த கூட்டாளிகள் அவனுக்கு ஆலோசனை கொடுத்து அதன்படியாக நடந்தாலும் he refused to listen. ஆனாலும் ஆலோசனை கொடுத்தும் இவன் அதன்படியாக நடக்காம இருந்தான். He grew so hard by instruction and he was hardened by pride and became known not for wisdom but a stiff neck. அவன் இப்படியாக அவனுடைய கடினமான இருதயத்துக்கு கேட்டு அவனுக்கு ஞானமும் இல்லாம இருந்தது. அதே நேரத்தில் அவன் ஒரு வணங்கா கழுத்துள்ளவனாய் இருந்தானாம். Although he witnessed God's grace and hearing truth, he chose his own way. கர்த்தருடைய கிருபையும் சத்தியத்தையும் கேட்டும் அவனுடைய வழிக்கே அவன் சென்றான். Eventually his life came crushing down. அப்படியாகவே அவனுடைய வாழ்க்கையானது அது அழிவுக்கு எடுத்து சென்றது. Not suddenly, திடீரென அல்லாமல், but through a slow steady way toward ruin. மெதுமெதுவாக ஆனால் கடுமையான ஒரு அழிவு அவன் வாழ்க்கையில வந்தது. Just like Proverbs chapter 29 verse 1 say, நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொன்னது போல, one who stays stubborn after many corrections will be suddenly broken beyond healing. சீக்கிரம் படிச்சிருங்க. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பீடரின் கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சந்நிதியில் நாசம் படைவான். Now his story serves as a warning for all who hears God's voice but keep ignoring him. அதாவது இவருடைய கதை கேட்கும் பொழுது நம்ம எல்லா கர்த்தருடைய வார்த்தை கேட்டும் தேவனுடைய ஆலோசனை கேட்டும் நம்ம அந்த காரியத்தை நம்ம விட்டு போய் கொண்டே இருப்போம் என்று சொன்னால் இதுவே நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். A hard heart doesn't happen overnight. அதாவது ஒரு கடினமான இருதயம் சொன்னது உடனே நடக்காது. It grows slowly. அது அப்படியாக தொடர்ச்சியாய் அப்படியாக சேர்த்து தான் கடினமாய் மாறும். Through pride and stubbornness. அதாவது பெருமையின் வாயிலாகவும் முரட்டாட்டு வாயிலாகவும். Okay, now let's quickly go. We learn 5 signs of a hardened heart. So 5 காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம், 5 அடையாளங்களை பார்த்தோம் ஒரு கடினமான இருதயம் எப்படி இருக்கும் என்று சொல்லி. Let's read together. Number 1. முதலாவதாக வாசிப்போம். Rejects God's voice. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம இருப்போம். Number 2. Refuses to repent. மனதில்லாம இருப்போம். Number 3. மூன்றாவது remains uncompassionate. யாருக்கும் நாம் மனமிரங்க மாட்டோம். Number 4. ஆவிக்குரிய ஆழங்களை அறியாமல் இருப்போம். Number 5. அழிவுக்கு நேராக ஓடுவோம். Now runs toward ruin. Church, God is not finished with us this morning. கர்த்தர் ஆண்டவர் முடிக்கல இந்த காலவேளையில. While you and I are still breathing with it because of his grace, அவருடைய கிருபையின் வாயிலாக நாம் மூச்சு கொண்டு விட்டிருக்கிற இந்த நேரத்துல கூட the good news is still available. நல்ல செய்தி என்னவென்று சொன்னால் நமக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்கிறது. Because Ezekiel chapter 36 verse 26 says, ஏனென்று சொன்னால் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, I will give you a new heart. நான் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை தருவேன். And a new spirit. புதிய ஆவியை தருவேன். I will put within you.
உங்களுக்குள்ளாக நான் போடுவேன். And I will remove the heart of stone from your flesh. உங்கள் கல்லான இருதயத்தை உங்களை விட்டு நான் நீக்கி And give you a heart of flesh. நல்ல இருதயத்தை தருவேன். Amen. Amen. Now this is the promise of spiritual transformation. இதுதான் ஆவிக்குரிய ஒரு மாறுதல் என்று நம்ம சொல்லலாம். Where God will replace stubbornness, resistance with a heart of flesh. ஆண்டவர் என்ன செய்வார், நமக்குள்ளாக இருக்கிற அந்த முரட்டாட்டம், நமக்குள்ளாக இருக்கிற கீழ்ப்படியாத அந்த காரியத்தை எடுத்து நல்ல இருதயத்தை நமக்குள்ளாக தருவார். Heart of flesh doesn't mean you come and take out your physical heart and put another heart inside there. This is about physical spiritual transformation. ஓகே, அதாவது உங்க சொல்லும் பொழுது இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறார், மேல இருந்து கை உண்டாகி கத்தியில வெட்டி இருதயத்தை எடுத்து அவர் ஒரு இருதயத்தை கொடுக்க போறார், எல்லாம் ரெடியா இருங்க. அப்படி இல்லாம இது ஒரு ஆவிக்குரிய மாற்றம். It has to shape our hearts. Your heart will be able to repent quickly. உடனே நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்புவதற்கு ரெடியா இருக்கணும். So, are you ready to receive this promise of God this morning? இந்த காலை வேளையிலே இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க? Are you ready? If you know and you realize that your heart has been hardened in certain area. எந்தெந்த பகுதியில நீங்க நினைக்கிறீங்க, இந்த இடத்துல கடினமா இருக்கு, இந்த இடத்துல கடினமா இருக்கு, எந்த இடத்துல நினைக்கிறீங்க? Very quickly, hear how God going to soften our hardened heart step by step. படிப்படியாக கர்த்தர் எப்படி நம்முடைய இருதயங்களை மென்மையாக்குவார். Number 1, முதலாவதாக through honest repentance. நாம் உண்மையாய் மனம் திரும்ப வேண்டும். Admit condition, don't defend it. அதாவது என்னுடைய நிலைமை இதுதான் சொல்லி ஒப்புக்கொள்ள வேண்டும். அது குறித்து நீங்க என்ன வாக்குவாதம் பண்ணாதீங்க. Number 2, through the word of God. தேவனுடைய வசனத்தின் வாயிலாக The word of God will soften your heart. தேவனுடைய வசனமானது நம்முடைய இருதயத்தை மென்மையாக்கும். Number 3, மூன்றாவது, through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் செய்வார். Because the Spirit of God will convict and renew. ஏன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அப்படியாக உருவாக்கி நம்மளை புதுப்பிப்பார். So yield to his voice instead of resisting. அதனால் அவர் குரலை கேட்போம், அது நம் தடுப்பதற்கு பதிலாக. Number 4, நான்காவது, through forgiveness. மன்னிப்பின் வாயிலாக. Bitterness hardens the heart. உங்களுக்குள்ளாக வெறுப்புகள் இருக்கும் என்று சொன்னால் அதுவே உங்களுடைய இருதயத்தை கடினமாக்கும். Forgiveness frees it. நீங்கள் மன்னிக்க ஒரு தன்மை இருக்கும் என்று சொன்னால் அதுவே நம்மளுடைய Now இருதயத்தை மென்மையாக்கும். this bitterness could be bitterness toward God, toward people, and sometimes toward your own அதாவது இந்த past வெறுப்பு என்று சொல்லும் மூன்று விதமா இருக்குது. ஒன்று தேவனுக்கு நேராக எதிராக ஒரு வெறுப்பு, உங்களுக்கு சகோதரி மேலாக இருக்கிற வெறுப்பு, சில நேரத்தில் உங்களுக்கு மேலாகவே தன்னைத்தானே வெறுத்துக் கொள்ளுகிற ஒரு காரியம். Forgive and be free. அதனால் மன்னிங்க, மன்னித்து நீங்க என்ன செய்ய வேண்டும், விட்டு விட வேண்டும். Number 5, ஐந்தாவது, to worship and gratitude. நம் ஆராதனை மூலமாக நன்றி செலுத்துவது மூலமாக. A thankful heart stays tender before God. நன்றி உள்ளமானது தேவனுக்கு முன்பாக அது மென்மையான ஒரு உள்ளமாக இருக்கும். Are you all okay, church, so far? Okay? So what happens when the heart is soft again? இருதயம் திருப்பி சாஃப்ட் ஆயிடுச்சுனா என்ன ஆகும்? Number 1, you start to feel God's presence. அப்படி உங்க இருதயம் மாறிடுச்சுனா இதுதான் அது. These are the symptoms. Okay, now my heart has changed. கடினமான இருதயத்துல என் இருதயம் மாறிடுச்சு அப்படி மாறிடுச்சுனா இதுதான் அடையாளம். என்ன பண்ணுச்சுனா முதலாவதாக கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்வோம். Number 2, his word becomes alive and personal. அவருடைய வார்த்தையானது நமக்கு உயிருள்ளதும் ஜீவனுள்ளதுமா இருக்கும். Compassion and love will flow naturally. அன்பும் மன இரக்கமும் அப்படியாக இயல்பாகவே நம்ம வாழ்க்கையில் நடக்கும். Nobody has to come here and tell and cry and tell please give, let's help the missionary there. குடுங்கன்னு யாரும் கதற தேவையில்ல. பாஸ்டர் நீங்க சொல்லாத எனக்கு நான் கொடுக்க ரெடி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ரெடியா இருப்பாங்க. And prayer becomes intimate. அது மட்டுமல்ல, ஜெபமானது தினமும் செய்கிற ஒரு மத காரியமாக இல்லாமல் தேவனுக்கும் எனக்கு உள்ள உறவை நம்ம என்ன செய்வோம், நாம் என்ஜாய் பண்ணுவோம். And you will find peace and freedom where there was once heaviness. உங்களுக்குள்ளாக ஒரு பாரம் இருந்ததோ அந்த பாரம் நீங்கி ஒரு சமாதானத்தை பெறுவீர்கள். Amen. Amen. Let's take this time and I'm going to go to the next verse. Musicians, come to the front. இந்த நேரத்தை நாம் எடுக்க போகிறோம். Today the word of God says in Hebrews chapter 3 verse 7. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை துவங்கி தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. Today, இன்றைக்கு, if you hear his voice, do not harden your hearts. 3ஆம் அதிகாரம்
7ஆம் வசனம் துவங்கி. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களில் வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். Do not harden your heart. உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாம இருங்கள். Now it's going to take this time. Don't look at anyone. யாரும் பார்க்காமல். If your heart has been hardened, உங்களுடைய இருதயமானது ஏதாவது ஒரு பகுதியில அது கடினமாய் இருக்கும் என்று சொன்னார். because of someone treated you badly, உங்களை யாராவது பேடா ட்ரீட் பண்ணிருக்கலாம். because of unanswered prayers, உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாம இருந்திருக்கலாம். maybe because of pride, ஒருவேளை பெருமையின் உடலா கூட இருக்கலாம். or because you don't want to repent, unrepentant heart. அல்லது மனம் திரும்பாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். Now God, just imagine that God is telling you, my child, let me in to your கர்த்தர் உங்களை heart. பார்த்து சொல்கிறார், என் மகளே என்னை உனக்குள்ளாக நீ வாசம் செய். Let me in to your heart. உனக்குள்ளாக வாசம் செய் எனக்கு இடம் I கொடு. want to give you a new heart and a new spirit within you. உனக்கு ஒரு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியும் நான் தர விரும்புகிறேன். Don't harden your heart today. இன்றைக்கு உன்னுடைய இருதயத்தை Do கடினப்படுத்தாதே. not harden your heart today. உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதே. Let's allow the Holy Spirit பரிசுத்த ஆவியானவரை நாம் to படியாக remove every stubbornness, நமக்குள்ளாக இருக்கிற எல்லா முரட்டாட்டத்தையும் படியாக every விலக்குவதற்கு pride, ஒவ்வொரு காரியத்தையும் And place- ஒவ்வொரு பெருமைகளையும் and place a soft heart, எல்லாத்தையும் நீக்கி a heart of flesh. கர்த்தர் ஒரு மென்மையான இருதயத்தை தரும்படிக்கு நாம் ஜெபிப்போம். You break me, Lord. I put up the prayer points here. You may look at the prayer points and you can take this time to pray on your own. அதாவது பிரேயர் பாயிண்ட் முன்னுக்கு போட்டு வைத்திருக்கிறோம். இந்த நேரத்தை எடுத்து இந்த ஜெபங்களை நீங்க ஜெபிக்கும்படியாக நாம் கேட்டுக்கொள்கிறோம். முதல் Take this ஜெபம் time. This is very serious now because as I told before, it is daily. Hardened heart, it is daily. முக்கியமான ஒரு நேரமாக இருக்கிறது. நம்முடைய இருதயம், அதாவது நம்ம கடினமான இருதயத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு ஜெபங்கள் ஆண்டவரே, எந்தெந்த பகுதியில அது கடினமாக இருக்கிறதோ உம்முக்கு நேராகவும் பிறருக்கு நேராகவும் அல்லது எனக்கு தனக்கு நேராகவும் இருக்கும் என்று சொன்னால் அதை மாற்றும் என்று சொல்லி I encourage you to be sensitive to the presence of God. To be sensitive in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் எல்லோரும் இப்படியாக சென்சிட்டிவா அப்படியாக நாம் உணர்ந்து கொண்டிருப்போமாக. Lord, we pray that you will reveal any area where my heart has grown hard toward you or others. ஆண்டவரே, உமக்கு நேராகவும் பிறருக்கு நேராகவும் எந்தெந்த பகுதிகளில் இப்படியாக இந்த இருதயம் கடினமாக இருக்கிறதோ அந்த பகுதியை நாங்கள் உம்மிடத்தில் தருகிறேன், மாற்றும். Father, forgive me for pride, bitterness and unbelief. எனக்குள்ளாக இருக்கிற பெருமைகள், வெறுப்புகள், அவநம்பிக்கைகள் இருக்கும் என்று சொன்னால் எங்களை மன்னியும். Holy Spirit, melt every stone in my heart. Make me tender again. பரிசுத்த ஆவியானவரே, என்னுடைய கடினமான இருதயத்தை மாற்றி மென்மையாய் மாற்றும். Restore my love, compassion and obedience. என்னுடைய அன்பையும் என்னுடைய மன இரக்கத்தையும் என்னுடைய கீழ்ப்படிதல் மறுபடியுமாய் எனக்குள்ளாக கொண்டு வாரும் ஆண்டவரே. Give me a new heart of flesh. எனக்கு ஒரு மென்மையான இருதயங்களை தாரும். One that beats with your mercy and grace. அந்த மென்மையான இருதயமானது உம்முடைய தயவுக்கு உம்முடைய கிருபையும் சொல்லி அதை துடிக்க வேண்டும். Help us, Holy Spirit. எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Help us in our எங்களுக்கு உதவி weaknesses. செய்யும் ஆவியானவரே. Help us, Lord. எங்களுக்கு உதவி செய்யும். Thank you, Lord. நன்றி ராஜா. Let's take 1 minute, just 1 minute to ponder, to evaluate our hearts. இந்த ஒரு நிமிஷம் எடுத்து நம்முடைய இருதயத்தை அப்படியாக நாம் யோசித்து பார்ப்போம். Just you and God this moment. நீங்களும் தேவனும் மட்டும்தான். Just you and Him at this time. நீங்களும் அவரும் மட்டும்தான். Just you and me, Him. நீங்களும் அவரும் மட்டும்தான். And He will never ignore your voice. அவர் உங்களுடைய குரலை செவி கொடுக்கிற தேவன். He will never chase away a repentant heart. அவர் மனம் திரும்புபவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார்.